இன்னைக்கு ஒரு நாடகம் நடத்தலாமா? அது என்னடி? ஒரு ஆள் என்ன ரொம்ப நாளா ஃபாலோ பண்றான். ஆள் எப்படி இருப்பா? அதை ஏன் கேக்குற? மம்மத குஞ்சு. பீச்சுக்கு வாங்க லவ் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ வந்துருவான் பாரு. வரட்டும் வரட்டும். நல்ல வாடா. அந்த ஆளு வராரு. ஹலோ ஹலோ ஹலோ. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஹலோ ஹலோ. சார் படிக்கிறப்பலையா? நான் முன்னாடியே படிச்சு முடிச்சிட்டேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு நாள் எடுத்து. ரொம்ப அருமா பேசுறாரு. நீ பிஏ பிடியா? இல்லடி, பிஏ டிஎல்லா இருக்கும். இல்ல எஸ்எஸ்எல்சி. உழைச்ச ஏபிசின்னு சொல்லாம போனீங்களே. ஏன் சார் உங்களுக்கு பாட தெரியுமா? மன்மத லீலையை வென்றார் உண்டோ. இடையில கட் பண்ணாதமா. ஓ பாகவதர் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும் சார். என் பேரே தானே. என்ன பாகவதரா? இல்ல பிச்சை. ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? நாம் எல்லாருமே பகவான் போட்ட பிச்சை தான். உங்களுக்கு புடவை துவைக்க தெரியுமா? புடவையும் துவைப்பேன், பொண்டாட்டியும் துவைப்பேன். ரொம்ப திமிரான பேச்சுதான். பின்ன புடவை துவைக்கிறதுங்கிறது புருஷ முண்டாட்டிக்குள்ள சரசத்துல ஏற்படுற சமரச ஒப்பந்தம். இத போய் 4 பேருக்கு முன்னாடி கேட்டா அது கிடக்கட்டும். கடைசியா நான் ஒண்ணு கேக்குறேன். உங்களுக்கு அடி திங்க தெரியுமா? அடி திங்கிறதா? தட்டுல வச்சா இலையில வச்சா? சொல்றேன். பிரபாகர், யாரு? யாரை கொஞ்சம் கவனிக்கிறியா? ஏய், வாங்கடி போலாம். நாலு பேர் தயவு வேணும்னு சொல்லுவாங்களே, அதானே இது? வாய முடுறீங்களா? வாய முன்ன பேச முடியாதுங்களே. நீங்க பேசுறது நம்மளுக்கு பிடிக்கலடா. யார் அண்ணன்? நான் தான். வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுல இருக்காது சொல்லணும். ஆள் கூட பாருங்கடா. ஏய், இருங்கடா, இருங்கடி. ஆள் வச்சு அடிக்கிறீங்க. உங்களை நான் அப்புறம் பேசிக்கிறேன். போடா. பொண்ணு 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 பொண்ணு. ஏன் பின்னாடியே வர்ற? பாவம் சின்ன பொண்ணு தனியா போறியே, கூட துணைக்கு வந்தா நல்லா இருக்குமேனுதான். யாத்துனே வேணா, நான் கிராமத்து பொண்ணு. அப்படி சொல்லக்கூடாதுமா. பட்டணம் பொல்லாத ஊரு. பல்லு போன கிளை போனா கூட சும்மா விட மாட்டாருங்க. நீ பாக்குற மாதிரியே இருக்கிற. வம்பு பண்ணுவாருங்களே. நீ வம்பு பண்ணாம போனா போதியா? ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, ஏ பொண்ணு. சொன்னா கேட்க மாட்டேன். ஐயோ கேப்பம்மா. நீ கிராமத்து பொண்ணு, எங்காவது தனியா படுத்து கிடந்தேன்னு பையே. ஐயோ, உன் நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது என் உடம்பே புல்லரிக்குதே. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருந்தோம்னா பத்திரமா இருப்புமே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. நீ என்னது? அடே பிச்சை, உன் நிலைமையை பாத்தியா? காலேஜ் பொண்ணு பின்னால போனேன், அவ ஆள் வச்சு அடிச்சா. கிராமத்து பொண்ணு பின்னால போனேன், அவ காரி துப்புனா. உன் மூஞ்சிக்கு காதல் ராசியே இல்லடா. அப்படியா? காலம் பூரா நான் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கணுமா? ஐயோ பாவண்டா, இந்த சின்ன வயசுலயே காதல் பைத்தியம் பிடிச்சு போச்சு. ஐயா, நான் பைத்தியம் இல்லையா. முத்தி போச்சு. ஐயோ, ஒரு 4 ஆப்பம் கூட கையில காசு வச்சிருக்கியா? கொடுக்காம போயிடுவானா? நாளைக்கு தரமா? கடனா இல்லப்பா. அட கொடுமாண்ணா. பழைய கடைக்கார மச்சாரா அரிசி கடந்துறதுக்கு. ஏமா வாடிக்கைக்காரன் இல்ல? நாளைக்கு கொடுத்துட்டு போறேன். வாடிக்கையா? இருந்து கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு போ. அட போம். என்ன அப்படி பாக்குறாப்ல? பாக்குற மாதிரி இருக்கு. பாக்குறேன். பாக்குறதுன்னா அந்த ஆப்பத்தை திங்கிறது. ஆப்ப என்ன அவ்வளவு ருசியாவா இருக்கும்? இத நான் சவாலா எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் பல்லு மேல நாக்கு போட்டு யாரும் இப்படி கேட்டதில்ல. உட்காரு, ஆப்பம் தின்னு தேங்காய் பால் ஊத்தி தரேன். தேங்காய் பால் ஆப்புனா எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். 2 கையே பாரு. பையில காசு இருக்குல்ல? சேம். அவமானம். காசு இருக்கான்னு கேட்டு நீ என்ன அவமானப்படுத்திட்டேன். இங்கிலீஷ் படிச்சாளா நீ? யா. ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. ஏ போ. இந்த ஆப்பம் தின்ன. ஓகே ஓகே. ஆனா அதுவும் இங்கிலீஷ் தான். நல்லதுன்னு அர்த்தம். யா. ஓகே ஓகே. ஓகே ஓகே. என்னைய அப்படி பாக்குற? தேங்காய் பால் ஊத்தவான்னு கேட்டேன். ஊத்து. பால் என்ன இவ்வளவு தண்ணியா இருக்குதே? தேங்காய் விக்கிற விலை தெரியுமா உனக்கு? ஆயா, செம்பல தண்ணி கொண்டா. நல்ல பாலா ஊத்தி காசு கொஞ்சம் கூட வாங்கிக்கிறது. 30 காசு கொடுக்கவே மூக்கால அழுகுறானுங்க. என்ன காசு ஆயாட்ட கொடுக்கவா? ஆப்ப காசை ஏன்ட்ட கொடுத்துரு, தண்ணி காசை ஆயாட்ட கொடுத்துரு. தண்ணி காசா? நீ அந்த தண்ணியை நினைச்சுக்கிட்டியா? நான் இந்த தண்ணியை சொல்றேன்.
நல்ல தண்ணி கொண்டு வரதுக்கு ஆயா 4 கிலோ நடந்துல போகுது. பேஸ். நான் 10 காசு கொடுக்குறேன். பிச்சையா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? 30 காசு கொடுப்பா. பேஸ் பேஸ் பேஸ். அமக்களமான செட்டப். ஆல் இந்தியா பேசிஸ்ல ஆப்பக்கடை நடத்தலாம். இன்டர்நேஷனல் பேசிஸ்ல இட்லி கடையே நடத்தலாம். ஏன்பா வெத்தில பாக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஓலு கேட்டுக்கினேனே, இன்னும் ஆச்சு. வாங்கியார்ல. எத்தி தப்பா நான் கேட்டுக்கினேன். அடுத்த தப்பா வாங்கிட்டு வர்றேன். ஏன்பா நான் இன்னும் தோட்டம் கேட்டுக்கினேன்னா தொழுவு கேட்டுக்கினேன்னா வெத்தில பாக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஓர்லு தானே கேட்டுக்கினேன். பல்லெல்லாம் ஆடி போச்சு. நான் எப்படி வெத்தலை பாக்க மெல்லுவேன்? வெத்தலை பாக்க என் கையில குடு, மென்னு குடுக்குறேன். அடச்சே கைராத்து. இன்னாடா சொன்னேன், மென்னா குடுக்குறேன். உன் மெல்லிய முறிச்சு விடுவேன். கஸ்மாலம். ஏய் கிழவி, எட்டி ஒருச்சுனா இடுப்பல முறிச்சு போடு. யார பார்த்து கஸ்மாலங்கற? கன்றாவிடா. இந்தாப்பா, யார பார்த்து துப்புற? உன்னை துப்புறப்பா, நீ போப்பா. நாம கஸ்மாலம். என்ன குரல ஒஸ்திக்கு நிக்கிற? நான் யார் தெரியுமா? தெரியாதுடா, போடா. பெரிய பேட்ட புஸ்தா ரொம்ப தான். யாரு புச்சாக்கிறான்? என் புருஷன் தான் பாவி. என்ன சாராயமா சுண்டிச்சோரா? சுண்டிச்சோறு அதான் கும்னு தூக்குது. என்ன கஸ்மாலம்? பாத்து கத்துறா, தொண்டை கட்டி போகுது. அதாயி, இந்த தப்பா உனக்காக தான் விட்டு போறேன். அத்த தப்பா நீயா கூட அவ என்ன கல்வி கத்தாயி, இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நீ பாட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தாள மகளை சேர்த்து கூத்து நடத்துங்கடி. எனக்கு என்ன? இல்லையா, நான் ஒண்ணும் உங்க கூட ஓடி வரல. தொங்க தொங்க தாலி கட்டி இருக்கேன், ஞாபகத்துல வச்சுக்க. அப்படின்னு ஒண்ணு செய். என்ன? நான் வேணும்னா என் கூட வந்துரு. அதானே என்னால முடியாது. ஏண்டி? நான் பிறந்த இடம் வளர்ந்த இடம், செத்தாலும் நான் இங்கதான் சாவேன். நீ சாக மாட்ட, என்ன சாக அடிப்பேன். 2 ஆப்பம் கொடு. காசு கொடு. ஏன் அங்கே இருந்து பாக்குற? வா உட்காரு, ஆப்பம் தின்னு. காத்தாயி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுற வாடி. வியாபார நேரம் இல்ல, இப்பதானே முடிஞ்சிருக்கு. விளக்கு வைக்கட்டுமே. அடி அறிவு கட்ட முண்டோம். நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? வாடிங்க. என்னையா? என்னையா? ஏண்டி ரோட்ல போற வரவெல்லாம் கூப்பிட்டு ஆபத்து ருசி பார்க்க சொல்றேன்? அது ஏன் வியாபாரம்? அந்த வியாபாரம் இனிமே இங்க நடக்க கூடாது. அதானே என்னால முடியாது. ஏண்டி? இது எங்க ஆத்தா செஞ்ச தொழிலு, எங்க பாட்டி செஞ்ச தொழிலு. யோ, லாட்டரி சீட்ல 1 லட்சம் ரூபாய் விழுந்தா கூட இந்த வியாபாரத்தை நான் விட மாட்டேன்னே. இன்னாடி ரொம்ப ரோஷனியா குந்தி நிக்கிற? சும்மாதான். ஆட்டுல போட்ட அரிசி அப்படியே இது அத்தா போகுது. ஏண்டி எங்க இந்த கோமாளி பைய? யார கேக்குற? உன் புருஷனை தான். மருமகராஜன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம. ஐயோ, மருமவன் மானங்கட்ட சந்தையில பையன் மருமகனை பாத்தீங்களாங்கிற மாதிரி. உன் மக இருக்கிற அளவுக்கு அந்த மருமகுள்ள போராதாக்கும். உனக்கு வசதினா மாடியில வச்சுக்க. மாடியில வச்சுக்கவே மடியில வச்சுக்கவே, அத பத்தி உனக்கு என்ன? வச்சுக்க வச்சுக்க. உனக்கு அவனுக்கு சச்சரவான்னு கேட்டேன். ஆமடியா பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அத பத்தி கேட்க நீ யாரு? கேப்படி கேப்ப. நேத்தி வரைக்கும் நான் வேண்டி இருந்துச்சு, இன்னைக்கு எடுத்தறிஞ்சு பேசுற. சரி சரி தள்ளு. ஒரு பக்கம் ஒதுக்குது இல்ல, அது மாதிரி நானும் ஒதுக்கிடுறேன். அதுக்கு ஏன் இப்படி உழவுற? பயணம் 4 நாளா காணமேன்னு கேட்டேன். எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கோம். வேலைக்கு போனானா உன்னை விட்டுட்டு ஓடி போட்டானா? எப்படி? ஏமா, இது ஹோட்டல் நினைச்சா உன் வீட்டு புழக்கடை நினைச்சியா? இங்க முடிய கூடாதா? இல்ல முடிய கூடாதவா? கருமம் கருமம். நான் ஒரு அறிவு கட்டவன். உன்னை போய் இங்க கூட்டிட்டு வந்தோம் பாரு. காத்தாயி, உனக்கு இந்த இடம் லாயக்கு இல்ல. வா போலாம். வா, இஷ்டப்பட்டது துண்ணு கூட்டியாந்த. நான் வர மாட்டேன். துண்ணு தான் வருவேன். சூடு ஆப்பம் கொண்டாடட்டுமா? ஆப்பமா?
என்ன விட நல்லா சொல்லுவியா? நமக்கு ஒரு மாட்டு பாரு கிராக்கி. யார் பார்த்து கிராக்கிங்க? அவனை விட்டுரு. இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. சரிப்பா, கோச்சுக்காரப்பா. போய் ஏதாச்சும் கொண்டு வா. ஏதாச்சுன்னா இருக்கிறத எல்லாம் கொண்டா போ. சரி சரி. காத்தாயி, என்ன ஏன் இப்படி சித்திரவதை பண்ற? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அசிங்கமா பார்த்து சிரிக்கிறாங்க. எந்த பையன் சிரிச்சான்னு சொல்லு, அவனை சிலிப்பிற சிலிப்பி. அத்தா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இருக்கிறியா? ஏன்பா, அதுக்கு நீ இவ்வளவா கொண்டாடுவ? இதுக்கெல்லாம் பில்லு நீ கொடுப்பியா? என்ன எல்லாத்தையும் கொண்டானா என்ன அர்த்தம்? சரி நீ போ. காத்தாயி, இவ்வளவு நீ திங்க போறியா? முடிஞ்சதை தும்ப, மிச்சத்தை மூட்டை கட்டி வீட்டு கொண்டாடுவேன். ஏன் போசிருக்கீங்க? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். இருக்கட்டும், இருக்கட்டும். காத்தாயி, இவ்வளவுக்கு பில்லு எவ்வளவு ஆகும் தெரியுமா? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லம்மா. பில்லு குடுக்கலன்னா என்ன மாவாட்ட வச்சிருவாம்மா. நான் தின்னுட்டு போறேன், நீ இருந்து மாவாட்டிட்டு வா. ஐயோ! ஆமா, இந்த கல்யாணத்தை நாம எப்படி நடத்த போறோம்? அதாவது என்ன மாதிரி கல்யாணம்னு தலைமை கல்யாணம் வச்சுக்கலாமா? அது வேணாயா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயரை வச்சு தாலி கட்டிக்கலாம். அது ரொம்ப லட்சணமா இருக்கும். புகையை விட்டு போர் அடிச்சிருவானுங்க. அப்ப ரெஜிஸ்டர் கல்யாணம் வச்சுக்கோ. இது ரொம்ப சிம்பிள். பொண்ணு மாப்பிள, சாட்சிகள் 2, கையெழுத்தோட கதை முடிஞ்சு போச்சு. ஏங்க, ஏற்கனவே நீங்க பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன சார் சொல்றீங்க? ராதாவுக்கு எப்படி இஷ்டமோ அப்படியே செய்யுங்க. உங்க அபிப்பிராயம் என்னவோ அதான் என் முடிவு. கதாயி, கவனிச்சிட்டியா? இதுதான் குடும்பம். வர வந்த இடத்துல வாய கலராத. கிளறதுக்கு உன் வாய் என்ன குப்பை தொட்டியா? வாய கட்டில பேசாம இரு. சொல்லுங்கம்மா. சரி, ஒரு நல்ல நாளா பாருங்க. ஏன் உங்களுக்கு பார்க்க தெரியாதா? கொண்டாங்க. நல்ல ஆள் பாத்தி கட்ட பாரு. நாங்களும் நாள் பார்த்தா கண்ணால கட்டிக்கிட்டோம். பின்ன எப்படி? இந்த ஆளு என் ஆப்ப கடைக்கு வந்து சைடு அடிச்சு ஜகாவா வச்சு ஐயோ ஐயோ, சோ, நம்ம கதை இப்ப ரொம்ப முக்கியமா? இவங்க கதையை பார்ப்போம். நீங்க என்ன சொல்லுங்க தம்பி? தலைமை கண்ணாலமா, ஐயர் கண்ணாலமா, இது சொன்ன மாதிரி கையெழுத்து கண்ணாலமா? இதெல்லாம் இல்லாம வேற எப்படி நடத்தலாம்னு யோசிக்கிறேன். கோபி, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு கூட்டம் இருக்கே, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஒண்டர்ஃபுல் ஐடியா. அப்படியே செய்வோம். பொதுவா பௌர்ணமி அன்னைக்கு தான் அவங்க கல்யாணம் நடக்கும். நாளைக்கு பௌர்ணமி, ஜமாயிச்சிருவோம். அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இன்னைக்கே நான் மகாபலிபுரம் போறேன். எல்லா விவரம் கோபி சார் சொல்லிருக்காரு. பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.